أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளியால் அவர் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மிக்க ரமலான் மாதத்துடைய 16வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த கடமைகளை, இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை அன்புக்குரிய சகோதரர்களை, மிக்க இந்த ரமலான் மாதத்தின் அதிகாலையிலே நாமெல்லாம் ஆர்வத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரின்ப பாக்கியமான சொர்க்கம் என்கின்ற பாக்கியத்தை அடைய வேண்டும். அதை பற்றிய அல்லாஹ்வுடைய நற்செய்திகளை நாம் தெரிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அதிகாலையிலே நாம் சுவனப்பாதை என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் தெரிய இருப்பது சொர்க்கத்தில் உள்ள அந்த ஜோடிகளை பொறுத்தவரை துணை, ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை. அந்த துணைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் தெரிகின்ற பொழுது, நேற்றைய தினத்திலே நாம் அவர்களெல்லாம் ஜோடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்கிறார். அதில் ஆண்களை பற்றி உள்ள வர்ணனைகள் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பெண்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வர்ணனைகளை, பல புகழாரங்களை, அவர்களுடைய உடல் கூறுகளையும் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காண்கிறார். அந்த அடிப்படையில அந்த பெண்களை அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது அந்த வர்ணனைகள், சில வர்ணனைகள் சூரத்துல் ரஹ்மான் என்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்கிறார். அதிலே ஒரு வசனத்திலே சொல்லும்போது, ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான். இது ஒரு வசனம். இது சொர்க்கத்து பெண்களை பற்றி வர்ணிக்கின்ற வசனம். சொர்க்கத்தில் உள்ள கன்னியர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்த சொர்க்கத்திலே காசிராத்து தர்ஃப், அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டவர்கள், பார்வைகள் மிக அழகாக இருக்கும், பரிவான பார்வை உடையவர்களாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு கவர்ச்சி உடைய பார்வை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு ஜோடியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கக்கூடிய அந்த பெண்களை பொறுத்தவரையில லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அதற்கு முன்னால் வரை அவர்கள் உலகத்துல வாழ்ந்த காலத்துல அல்லது தோட்டத்திலேயோ இதற்கு முன்னர் அந்த பெண்களை எந்த ஒரு மனித வர்க்கமும் அல்லது எந்த ஜின் வர்க்கமும் தீண்டாத அளவுக்குள்ள பெண்கள், அதாவது மனிதன் தீண்டவில்லை, மனிதன் தொடரவில்லை, ஜின்னும் தொடரவில்லை. இன்சி ஜின் இதுல எதுவுமே அந்த பெண்களை தொடரும். அதாவது கைப்படாத ரோஜாக்கள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வர்ணிக்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட பெண்கள்
பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு ஜோடியாக தயாரித்து வைத்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், கஅன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான். அதாவது வர்ணனையில ரொம்ப உச்சகட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை வர்ணிக்கிறார். உலகத்திலே பெண்களை வர்ணிக்கிறார்கள் அல்லவா கவிஞர்கள், புலவர்கள், வர்ணனையாளர்கள். அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களுடைய தோற்றத்தை, அழகை வர்ணிக்கின்ற பொழுது கஅன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான். யாக்கூத் மர்ஜான் என்று சொன்னால் வைரம், வைடூரியம். அந்த பெண்கள் வைரம், வைடூரியத்தை போன்றவர்கள், மின்னிக் கொண்டிருப்பார்கள், இலங்குவார்கள், ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள் பார்ப்பதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே அந்த பெண்களை வர்ணிக்கிற சொர்க்கத்து கன்னியர்களை வர்ணிக்கிறார். அதான் காத்திருக்கிறது உலகத்திலே. அதற்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த வாக்கியம் காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அந்த பெண்களை பற்றிய வர்ணனைகளை, அழகை பற்றி சொல்லி காண்பிக்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய உடம்பை பொறுத்தவரையில அவருடைய காலக்கூடிய வெளியை பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய அந்த எரிப்பு தெரியக்கூடிய அளவுக்கு பளபளபளான்னு இருக்குமா. இதெல்லாம் கற்பனை அல்ல, கதை அல்ல, இச்சையை தூண்டுகிற விஷயம் அல்ல. யதார்த்தத்தை பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். காரணம் என்ன? இன்னைக்கு உலகமே அதுதான் சொல்லிட்டே வருது. எதுல? பெண்கள் விஷயத்திலையும் பெண்களை அடையணும், அவ்வளவுதான். அவரோட இல்ல வாழ்க்கை வாழணும், குடும்ப வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தை நடத்தணும். இருக்கக்கூடிய இதுதான் இன்றைக்கு முக்கியமா உலகத்துல முக்கியமா. அதுக்குதான் வாழ்க்கை, எல்லாம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை துணையோடு கணவன் மனைவியாக எடுத்துட்டு வாழ்கிறார்கள் இந்த உலகம். ஆனால் மறுமையிலே அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஜோடியாக வரப்போகக்கூடியவர்கள் யார்? அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு இப்படிப்பட்ட வர்ணனை உள்ள பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கின்ற போது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுறாங்க, அன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான் வபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா. அவர்கள் எல்லாம் வைரத்தையும் வைடூரியத்தையும் போட்டவர்கள் இலங்கிக் கொண்டிருப்பார்கள். அதே தொடர்லையே அந்த அத்தியாயத்திலேயே இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை பற்றி சொல்லி காமிக்கிறார். ஹூருன் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம். ஹூர் என்ற ஹூருல் அயீன் சொல்லமா இல்லையா? பிரபலமாக நமக்கு எல்லாம் தெரியும். ஊருடைய பெண்கள் சொர்க்கத்து பெண்களை சொல்லும் போது என்ன சொல்வார்கள்? ஊருலையும் சொல்வார்கள். உலகத்துல யாராவது ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டா எதிர்கொள்ளாங்க, ஊருலையும் மாதிரி இருக்கிறாங்க. என்னமோ சொர்க்கத்தை போய் பார்த்து வந்த மாதிரியும் சொர்க்கத்து பெண்ணை பார்த்த மாதிரியும் அது ஒப்பிட்டு சொல்றாங்க. யார் பார்த்திருக்கிறார்? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை பற்றி பேர் வைக்கும் போது, அந்த வர்ணனை சொல்லும் போது பூர்ணி நினைக்கா அந்த பெண்களுடைய கண்ணை வர்ணிக்கிறார். இன்னும் சுருக்கமாக சொன்னால் சொர்க்கத்து கண் அழகிகள், சொர்க்கத்தில் உள்ள கண் அழகிகள். அதாவது கண் தொலைக்காட்டும் போது விரிந்த கண்ணுடையவர்களாக இருப்பார்கள் பார்ப்பது. அதாவது கவர்ச்சி, அவருடைய ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு கண் கவர்ச்சி. இன்னொன்னு சொல்றாங்க, கண் சிறுத்தவர்கள், சிறிய கண் உடையவர்கள். அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்து கன்னியர்களுடைய கண்களை வர்ணித்துத்தான் இந்த பேரு, இந்த டைட்டில் அவர்களுக்கு வச்சிருக்காங்க. டைட்டில் போர் இருக்கக்கூடிய டைட்டில் போர். அப்ப ஊர் பரந்த கண். இன்னைக்கு கண்ணுலதான் எல்லாம் மயக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய அழக நாம் தீர்மானிக்கிறா இல்ல, எதை பார்த்தா தீர்மானிக்கிறான்? முகத்தை பார்த்தா தீர்மானிக்கிறான். அது குறிப்பாக முகத்துல கண்ணை பார்த்துதான், கண்ணுதான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கு. அழகுக்கு மெருகேற்று கொண்ட உறுப்புகள்ல முகத்துல கண் முக்கியமாக இடம்பெறுகிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவனுக்கு தெரியும், அந்த படைத்த இறைவனை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்படிப்பட்ட கண் அழகிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எப்படி இருப்பார்கள்?
அவர்களுக்கென ஸ்பெஷலான கூடாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். கூடாரங்கள், ஸ்பெஷல் கூடாரத்திலே அவர்கள் வாழ்வார்கள். அந்த கூடாரம்னா நம்ம இன்னைக்கு பார்க்கிற மாதிரி ஒரு கூடாரம் இல்ல. அதுல ஒரு கூடாரத்தினுடைய நீளமே எத்தனையோ மைல்கள் இருக்குமா, அதை வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூடாரத்திலே சுகமாக அவர்களுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஜோடிகளோடு அவர்கள் வாழ்வார்கள். வெளியிட்டு எல்லாரும் அவர் எப்படி இருப்பார்கள், அங்க எப்படி ஜாலினாங்க. அங்கதான் கஷ்டம் இல்லையே, துன்பம் இல்லையே, துக்கம் இல்லையே, கவலை இல்லையே, புறப்பேசு இல்லையே, பொறாமை இல்லையே, போட்டி இல்லையே, எதுவும் கிடையாது. ஜாலி 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 உடைய மொத்த இடம் இது. சொக்கம், இன்பம், அமைதி, சாந்தி, தாரு சலாம். சொல்றாங்க தாரு சலாம், அமைதி இல்லாம். அந்த இடத்துல அவங்க அல்லாத எப்படி இருப்பார்களா, அந்த கண்ணடைகள் எல்லாம் முத்தகீன பியா அலல் அவாஹிதி. முத்தகீன பியா அலல் அலா ரஃப்ரஃப், முத்தகீன பியா அலல் அவாஹிதி அலா ரஃப்ரஃப் وخضر وعبقري حسان. ரஃப்ரஃப், خضر, அபுகரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் புதிதான வார்த்தைகள். அந்த மாதிரி அவர்கள் செயல்ல பெரும் இருக்கைகள், அழகான இருக்கைகளை அந்த பெண்கள் எல்லாம் அப்படி சாய்ந்து கிடப்பார்கள். அந்த இருக்கைகளை புது அது பச்சை நிறத்திலான பட்டுகளால் அது விரிக்கப்பட்ட அந்த இருக்கைகள் அவர்களுக்கு அதை அனுபவிப்பார்கள். அபுகரியின் பைசா, பார்ப்பதற்கு மிக மிக ஜொலிக்கக்கூடிய அழகுடையவர்களாயிருப்பார்கள். இது அல்லாஹ் சொல்றான். இது இல்லைங்க, கூட்டக்கூடிய வர்ணனைகள் யாரும் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மேல யாரும் இதை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட வர்ணனையை கொண்டு அந்த ஜோடிகளை அல்லாஹ் சொல்லிக்காக அவர் ஜோடியாக வரக்கூடிய ஒரு ஆணுக்கு வரக்கூடிய ஜோடி. ஆண்களை கூட இப்படி விளையில ஆணுக்கு கண்ணி இப்படி இருக்கும், அவங்க உடம்பு பாடி இப்படி இருக்கும். அல்லாஹ் பெண்ணைத்தான் சொல்றான். அந்த அளவுக்கு உலகமே பெண்ணில சிக்கி கிடைக்கு. நாளைக்கு மறுபடியும் என்ன எதிர்பார்த்து உலகத்துல எல்லாரும் உழைப்புகளையும் செய்தாயோ அந்த வாய்ப்பு இங்க இருக்கப்பா. இதுதான் உண்மையான எதார்த்தம். தூய்மையான ஜோடிகள், பரிசுத்தமான ஜோடிகளை உங்களுக்கு நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அனுபவிப்பதற்கு நீ தயார்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டும் போது அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தர சொல்கிறார், அவர்களுக்கு நான் ஜோடியாக்குவோம். திருமணம் செய்வோம் எனக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல அங்க திருமணம்லாம் கிடையாது. திருமணம் கல்யாணம் அங்க என்ன ஜோடியாக குடிக்கிறது. அவர்களுக்கு நான் எண்ணக்கூடிய அந்த கண் அழகிகளை அவர்களுக்கு நான் ஜோடியாக ஆக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்ற பொழுது அவருடைய உடல் கட்டழகை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உடல் கட்டழகை தானே பார்க்கலாம். மனிதன் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல கட்டுள்ள பெண்களாக இருப்பது அழகுக்கு நெருங்கூட்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் பெண்களை கண்ணை வர்ணித்த மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சூரத்து நபா இருக்கக்கூடிய அம்மா இருக்கக்கூடிய அந்த இதுல சொர்க்க வாக்கியங்களை பற்றி நிறைய சொல்றோம். அம்மா இருக்கக்கூடிய இந்த பகுதியில சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அந்த பெண்கள் நெஞ்சுயர்ந்த பெண்கள். நெஞ்சுயர்ந்த பெண்கள் என்ன? நெஞ்சுரைந்த பெண்கள், கொங்கை கொண்டவர்கள் இதெல்லாம் வந்திக்கிறாங்க. கொங்கையர்கள், பார்ப்பதற்கு இடுப்பாக கொங்கையை கொண்ட பெண்கள். குரான் சொல்லுது. இது இதுல பார்த்து கேட்பதற்கு சிலர்கள் போதிக்கலாம். அல்ல என்ன சொல்லலாம் இருக்குது குரான்ல ஆசை. இதுதான் இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட இன்பங்களோட காத்திருக்கப்பா. அதுக்கு நீ என்ன உழைத்தாய்? இந்த இன்பம் உனக்கு வேணும், அங்கே சொகுசாக இதெல்லாம் நீ அனுபவிக்க நினைக்கிறாங்களா? அதுக்கு உலகத்தில் நீ என்ன செய்தாய், என்ன விலை கொடுத்தாய் என்று நீ யோசிக்க வேண்டும். அந்த ஆசை விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை விட்டுகிறான்.
அப்படிப்பட்ட அழகிய வர்ணனை கொண்ட ஜோடிகள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜோடிகளை பொறுத்தவரையில அடுத்து என்னன்னா, உலகத்துல ஜோடியா வாழ்ந்தவர்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் நாளைக்கு அந்த ஊராகவும் அந்த மனைவிதான் ஊராகவும் கணவனாக வருவாரா, அல்லது வேற ஆட்களை அல்லாஹ் தஆலா தயார் பண்ணுவானா என்கின்ற செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த தொடர்பை தெரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. நாம் எந்த அந்த மகத்தான இன்ப வாக்கியமான அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே அல்லாஹ் எல்லோருக்கும் மறுமையை தந்தருவானாக.